மலேசியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மத பள்ளிகள், சர்வதேச பள்ளிகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட தேசிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மலாய் மொழியும் வரலாறும் கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த அறிவிப்பை நேற்று புத்ராஜயாவில் தேசிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் வெளியிட்டார். இந்த விதிமுறை பள்ளியின் அதிகாரப்பூர்வ நேரத்திலேயே நடைமுறையில் இருக்கும் என்றும், யூனிஃபைடு எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட் வழங்கும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 2027ஆம் ஆண்டில் இருந்து படிவம் 3 மாணவர்களுக்கு மலாய், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்களில் மதிப்பீடுகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் படிவம் 6 மற்றும் மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டங்கள் உயர்கல்வி அமைச்சின் மேற்பார்வைக்கு கொண்டுவரப்படும் என்றும், இதன் மூலம் பட்டப்படிப்பு கல்விக்கு மாணவர்கள் எளிதாக மாற முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி கல்வியான டிவெட் 2027 முதல் தொடக்க மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், இதில் டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிரியர் அறைகளை மேம்படுத்தவும் புதுப்பிக்கவும் 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படும் என்றும் அன்வார் தெரிவித்தார். இதனுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 தொடக்க பள்ளிகளும் 5 மேல்நிலைப் பள்ளிகளும் இன்ஸ்பிரேஷன் ஸ்கூல்ஸ் என தேர்வு செய்யப்படும். இந்த பள்ளிகள் நிர்வாகத்திறன், அடித்தள வசதிகள், மலாய் மொழி, ஆங்கிலம் மற்றும் ஸ்டெம் கல்வித்தரம் ஆகியவற்றில் மாதிரி பள்ளிகளாக உருவாக்கப்படும். மேலும் எஸ்டிபிஎம், மெட்ரிகுலேஷன், ஃபவுண்டேஷன் அல்லது டிப்ளமா பாடங்களில் 4.0 சிஜிபிஏ பெறும் மாணவர்களுக்கு அரசு பல்கலைக்கழகங்களில் உறுதியான இடம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முழுமையான இலவச கல்வி வழங்கப்படும் என்றும், 3000 மாணவர்கள் அரசு பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக் மற்றும் கம்யூனிட்டி கல்லூரிகளில் கட்டண விலக்கு பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். எஸ்டிபிஎம் சிறந்த மாணவர்களுக்கு 3000 கூடுதல் பல்கலைக்கழக இடங்கள் மற்றும் 10,000 கூடுதல் உதவித்தொகைகள், இதில் 5,800 உதவித்தொகைகள் பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் பொது கல்வி மலாய் மொழியில் கற்பிக்கப்படும் என்றும், இதில் மலேசிய அரசியலமைப்பு மற்றும் தேசிய வரலாறு முக்கியமாக இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அம்னோ தலைவர் ஜாகிட்டால் முன்மொழியப்பட்ட மெகா கூட்டணி மற்றும் ரூமா பங்சா ஆகியவற்றை பிரிக்காத்தானுடன் அம்னோ தொடர்ந்தால் 16வது பொதுத் தேர்தலில் 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற இடங்களை அம்னோ வெல்ல முடியும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். கடந்த 15வது பொதுத் தேர்தலில் அம்னோ 26 இடங்களை மட்டுமே வென்றது. ஆனால் பிரிக்காத்தான் நேஷனல் உடனான ஒத்துழைப்பு கட்சியின் வாய்ப்புகளை கணிசமாக மேம்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல்கள் எளிய எண் கடிதத்தின் விஷயம் அல்ல என்பதை ஃபத்லி ஒப்புக்கொண்டார். ஆனால் வாக்களிப்பு முறைகள் பரிகாத்தான் நேஷனல் ஆதரவாளர்கள் பலிசான் நேஷனல் வேட்பாளர்களை ஆதரிக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதை காட்டுவதாக அவர் கூறினார். அம்னோ தலைவரால் முன்மொழியப்பட்ட மெகா கூட்டணி மற்றும் ரூமா பக்சா ஆகியவை பரிகாத்தான் நேஷனலுடன் பின்பற்றப்பட்டால் வரும் பொதுத் தேர்தலில் அம்னோ 10 இடங்களை எளிதாக சேர்க்க முடியும் என்று அவர் கூறினார். ஜனவரி 17ஆம் தேதி நடைபெற்ற 2025 அம்னோ பேராளர் மாநாட்டின் இறுதி நாளில் அம்னோ தலைவர் அமாட் ஜாஹித் ஹமீடி மலேசியாவில் உள்ள அனைத்து மலாய் மற்றும் முஸ்லிம் சார்ந்த கட்சிகளையும் மெகா கூட்டணி அல்லது ரூமா பக்சாவின் கீழ் ஒன்றிணைக்கும் திட்டத்தை வெளியிட்டார். தேர்தல் கணக்கீடுகள் அடிப்படை கணிதம் போன்றவை அல்ல என்றாலும் 14வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்களின் தொடரில் காணப்படுவது போல் பரிகாத்தான் நேஷனல் வாக்காளர்கள் பரிசான் நேஷனலுக்கு வாக்களிக்க முடியும் என்பது தெளிவாகிறது என்று ஃபாத்லி கூறினார். கேமரன் மலை மற்றும் தஞ்சோங் வியாயை அவர் உதாரணங்களாக குறிப்பிட்டார். 15வது பொதுத் தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் வென்ற பல தொகுதிகளையும் அவர் எடுத்துரைத்தார். அங்கு அம்னோ 2வது இடத்தை பிடித்தது. பரிகாத்தான் நேஷனலின் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருந்தால் அது வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று அவர் கூறினார். பக்காத்தான் ஹரப்பான் வென்ற இடங்களை பார்த்தால் அம்னோ 2வது இடத்தை பிடித்த இடங்களில் பரிகாத்தான் நேஷனலின் வாக்குகள் அம்னோவை வெற்றியாளராக மாற்றி இருக்கலாம். இது எளிதாக கூடுதலாக 10 இடங்களாக கிடைத்திருக்கும் என்று அவர் கூறினார். ஜொகூர் பார்வில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் 43,252 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் அம்னோ வேட்பாளர் 27,211 வாக்குகளை பெற்றிருந்தார். பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் 22,075 வாக்குகளை பெற்றிருந்தார்.
இருவரும் இணைந்திருந்தால் அப்னோ மற்றும் பரிகாத்தான் நேஷனல் 49,286 வாக்குகளை பெற்று பக்காத்தான் ஹரப்பானை விஞ்சி கூட்டணிக்கான இடத்தை பெற்றிருக்கும். 16வது பொதுத் தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் உடனான கூட்டணியை ஒட்டுமொத்தமாக பரிசான் நேஷனல் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 6 மாநில தேர்தல்களில் இந்த நிராகரிப்பு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. அங்கு சில பரிசான் நேஷனல் வாக்காளர்கள் பக்காத்தான் ஹரப்பான் பரிசான் கூட்டணி என்ற யோசனையை நிராகரித்தனர் என்று அவர் கூறினார். பரிசான் நேஷனல் வாக்காளர்கள் பரிகாத்தான் நேஷனல் உடனான ஒத்துழைப்பை நோக்கி அதிக விருப்பம் கொண்டிருந்தனர் என்றும் அவர் கூறினார். இந்து கோயில் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெறுப்பூட்டும் பதிவுகள் செய்ததாக கூறி சமய போதகர் ஃபிர்டாவுஸ் வோங் மற்றும் டிக்டாக் பயனர் செகு சந்திரா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாமன்னர் பேசியது தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த ஒரு பத்திரிகையாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் இந்த இருவர் மீதும் அதே வேகத்திலும் உறுதியுடனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் அமைதியும் இன ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்றால் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன தகராறு மற்றும் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று மக்களுக்கு கேட்டுக்கொண்டதை ராயர் நினைவூற்றினார். அரசரின் அறிவுறுத்தலுக்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் ஃபிர்டாவுஸ் வோங் மற்றும் செகு சந்திரா போன்றோர் அந்த அறிவுறுத்தலை மீறி நடந்து கொண்டுள்ளனர் என்றும் ராயர் குற்றம் சாட்டினார். ஒரு மின்சார பரிமாற்ற கோபுரம் இந்து கோயில் நிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பிய ஃபிர்டாவுஸ் வோங், மின்சார நிறுவனம் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மேலும் கோயிலில் இருந்து சட்டவிரோதமாக மின்சாரம் பெறப்படுகிறதா என்றும் சந்தேகத்தை எழுப்பினார். அதே நேரத்தில் செகு சந்திரா முதலில் வந்தது எது என்ற கேள்வியை முன்வைத்து சர்ச்சையை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பதிவுகள் அமைதியை குலைக்கும் அபாயம் உள்ளதாக கூறிய ராயர், அதிகாரிகள் உடனடியாக இந்த பதிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தேசிய இருதய கழகமான IJNல் கடந்த 15 நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது குணமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது மீட்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக பிசியோதெரபிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதால் அவர் வீடு திரும்புவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் எடுக்கும் என்று மகாதீரின் செய்தி தொடர்பாளர் சுஃபி யூசப் தெரிவித்தார். மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் தற்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாதீர் விரைவாக குணமடைய பிரார்த்தனை செய்த அனைத்து தரப்பினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பண்டார்பாரு நீலாயில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செயல்பட்டு வந்த தங்க நகைக்கடை நேற்று இரவு ஆயுதம் தாங்கிய இருவர் மூலம் கொள்ளையடிக்கப்பட்டது. முழு முகக்கவசம் மற்றும் கருப்பு மழைக்கோட் அணிந்திருந்த இருவரும் யமாஹா Y15 வகை மோட்டார் சைக்கிளில் நேற்று இரவு 8 மணி அளவில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளையின் போது சந்தேக நபர்களிடம் துப்பாக்கி இருந்ததாகவும், ஆனால் துப்பாக்கிச் சூடு எதுவும் நிகழவில்லை என்றும் நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜொஹாரி யாயா தெரிவித்தார். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு இன்னும் கணக்கிடப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக 1971ஆம் ஆண்டு துப்பாக்கிச் சட்டம் பிரிவு 4 கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தில் உள்ள CCTV காட்சிகளில் சந்தேக நபர்களில் ஒருவர் டெலிவரி சேவை பையை கொண்டு வந்து அதில் திருடப்பட்ட நகைகளை வைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றது பதிவாகி உள்ளது. இதனிடையே பொதுமக்களின் பாதுகாப்பு முக்கியம் என்றும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜொஹாரி யாயா உறுதியளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் உள்ளவர்கள் நீலாய் மாவட்ட போலீஸ் தலைமையகம் அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.